ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது அதிமுக இப்போ முழுக்க முழுக்க பாஜகவா மாறிட்டு வருது அப்படி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி பேச்சுல பாத்தீங்கன்னா உண்மையிலே இவரு சங்கியா மாறிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் நம்மளுக்கு எழும்புது. ஏன்னா பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டு மேல ஒரு குறி வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள வளர்ச்சிகளை பார்த்து அவங்களுக்கு பொறாமை இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? வட மாநிலங்கள்ல பாஜக ஆளும் மாநிலங்கள் இல்லாத வளர்ச்சி தமிழ்நாட்டில் அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்கு, கட்டமைப்புகள் இருக்கு. இதை பார்த்து ஒன்றிய பாஜகவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா எரிச்சல தான் உங்களுக்கு உண்டாயிருக்குது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க தேசிய கல்விக் கொள்கை ஏத்துக்கினாதான் உங்களுக்கு நிதியை தருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜக என்ன பண்ணாங்க, மிரட்டல் துணியிலே என்ன பண்ணாங்க பேசினாங்க. மும்மொழி கொள்கையை செயல்படுத்துங்க, நாங்க நிதியை தரோம் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளவு ஏன் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட அவங்களால கொடுக்க முடியல. இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் தான். ஏழை எளிய மாணவர்கள் தான் ரொம்பவே என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுறாங்க. படிப்பு அறிவு இவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முட்டுக்கட்டை போடுற இடத்துலதான் பாஜக இருக்கு. என்ன சொன்னாங்க, இந்த மும்மொழி கொள்கையை நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா 3ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்புல ஒரு பொது தேர்வு, இப்படி பொது தேர்வுகளை குழந்தை கல்வி பருவத்தில் உங்களுக்கு தேர்வு அப்படின்ற ஒரு முறையை கொண்டு பிரஷர் கொடுக்கணும். பிரஷரை கொடுக்கறதுனால பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட் சரியா ஒர்க் ஆகுது. இப்போ நீங்க 5ஆம் வகுப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு. படிக்கிற விஷயத்துல ஃப்ரீயா அவங்க படிக்கிட்டோம்பா. அவங்களுக்கு கல்வி முறையை பாத்தீங்கன்னா இப்போ பிளே ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஏன்னா விளையாட்டிலேயே பள்ளியில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணலாம், கல்வியை கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா விளையாடிக்கிட்டே படிக்கிட்டோம், அது மூலியமா விளையாட்டு மூலமா எப்படி கல்வியை கொடுக்கலாம். ஸோ நிறைய வழிமுறைகள் என்ன பண்றாங்க, பிள்ளைகளுக்கு எப்படியாவது கல்விகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டமைப்புகளை என்ன பண்றாங்க, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல நிறைய உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்போ 3வது குழந்தைக்கு பொது தேர்வு அப்படின்னா என்ன தெரியும், அந்த குழந்தைக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுக்கணும். இதுல பாத்தீங்கன்னா பிராக்டிக்கலா நீங்க எடுத்துக்கங்களேன். இப்போ ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு பொது தேர்வு நடக்குது. பேரண்ட்ஸ் ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டிகள் இருக்கும், சைலண்டான ஒரு போட்டிகள் இருக்கும். இது யாருமே என்ன பண்ண முடியாது, பொய் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன பண்ணா ஒரு போட்டி இருக்கும். எந்த குழந்தை நல்லா படிக்குது, என் குழந்தை நல்லா படிக்கணும், அந்த குழந்தை காட்டில என் குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்குள்ள போட்டி இருக்காது, பேரண்ட்ஸ்குள்ள போட்டி இருக்கும். இந்த பேரண்ட்ஸ்குள்ள போட்டினால குழந்தைய ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் கொடுப்பாங்க. குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும். அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் சரியா இருக்காது. விடிய விடிய என்ன பண்ணுவாங்க, கல்வியை சொல்லி தருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், அந்த குழந்தைய விட என் குழந்தை நல்லா பண்ணணும், ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பண்றோம் பெற்றோர்கள். ஒரு சில பெற்றோர்கள் இருக்காங்க, நான் எல்லா பெற்றோர்களையும் நான் குறை சொல்ல, அப்படி பண்றவங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இந்த மனப்பான்மை இருக்குது அப்படின்றது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட டைம்ல பொது தேர்வு அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா இப்போ 3ஆம் வகுப்பு குழந்தை படிக்குதுங்க. நீங்க கலைஞர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்களேன், 8ஆம் வகுப்பு வரைக்கும் என்ன பண்ணோம், அந்த குழந்தைய பாஸ் பண்ண நீங்க 1ஆம் வகுப்புல சேர்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் அந்த மாணவன் என்ன பண்ணோம், பாஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவன் படிக்கிறான் இல்ல அவன் லைசன்ஸ் எடுத்து வண்டியை ஓட்டுறான், என்ன பண்றான், அவனுக்கு ஒரு கைத்தொழிலாகட்டும். ஆனா 8th வரைக்கும் கம்பல்சரி பாஸ் பண்ணணும், கட்டாயமா பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இத பாஜக என்ன பண்றாங்கன்னா முறியடிக்க பாக்குறாங்க. என்னன்னா 3ஆம் வகுப்புல பொது தேர்வு வைக்கிறாங்க. இப்ப குழந்தை 3ஆம் வகுப்பு என்ன பண்ணுது, படிக்குது, அது பொது தேர்வு எழுதுது, ஃபெயில் ஆயிடுதுன்னா அடுத்து 4ஆம் வகுப்பு போகாது, திருப்பி 3ஆம் வகுப்பு தான் போடியும். இப்போ இந்த குழந்தைங்களுக்குள்ள ஒரு மனப்பான்மை இருக்குல்ல, நம்ம கூட படிச்ச பையன் மேல போயிட்டான், ஏன் நம்ம போல இங்க இருக்கும். ஸோ அந்த கில்ட்டியான என்ன பண்ணும், ஃபீல் வரும். குழந்தைங்களுக்கு ஒரு வேற்றுப்பாடுகளை உண்டு பண்ணணும். அது பாத்தீங்கன்னா மன ரீதியா பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணும், ஒரு விதமான ஒரு பாகுபாடு வந்துடும். நம்ம கூட படிச்ச பையன் அடுத்துட்டு போயிட்டா நம்ம இங்க படிச்சு நம்ம இங்கே இருக்கிறோமே அப்படின்னு பெற்றோர்களுக்கு மன உளைச்சல் ஆகும். என்னப்பா இது குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்தோம், ஆனா குழந்தை, ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு என்னங்க, அவங்களுக்கு நீங்க எவ்வளவு ப்ரெஷர் போட்டாலும் அந்த குழந்தை எது கத்துக்கணுமோ அதுதான் கத்துக்கும். ஸோ இப்படியாய் 3ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு ஒரு பொது தேர்வு, 8ஆம் வகுப்பு பொது தேர்வு, இந்த தேசிய கல்விக் கொள்கையில பாத்தீங்கன்னா பாஜக என்ன பண்ணாங்க, உள்நுழைச்சாங்க. இத நம்மளுடைய தமிழ்நாடு அரசு முறியடிச்சாங்க. வேண்டாம், எங்க குழந்தைங்களுக்கு கட்டமைப்பை நாங்க சூப்பரா கொடுத்துருக்கோம், அந்த கட்டமைப்புல நாங்க என்ன பண்றோம், கல்வியை நாங்க கொடுக்குறோம், இந்த தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கைகளுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ரொம்பவே என்ன பண்ணாங்க, போராடி இருந்தாங்க. இதுக்கு ஒரு செக் வைக்கணுமே அப்படின்றதான். சரி, நீங்க இந்த கல்விக் கொள்கை ஏத்துக்கலையா, இந்தாங்க உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாது, போங்க,
கல்வி கொள்கை ஏத்துக்கிறாதான் உங்களுக்கு நிதி, இல்லாட்டி தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணாங்க. உடனே நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்னப்பா எங்களுக்கு நிதியை ஒதுக்குறது, நாங்க நிதி ஒதுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 40,000 கோடி என்ன பண்ணாங்க, நிதி ஒதுக்குனாங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான நிதிகளை ஒதுக்குனாங்க. நீங்க எங்களுக்கு 10,000 கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல, இந்த தேசிய கல்விக் கொள்கை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல இருந்தாங்க. இது நம்ம திமுக அரசு. இந்த வேலையை செஞ்சது திமுக அரசு. சூப்பர். மக்களுக்கு படிப்பறிவு கொடுக்கணும். அதாவது இந்த அசுரன் படத்துல தனுஷ் கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு டைலாக் சொல்லுவார். நம்ம கிட்ட இருக்கிற சொத்து எடுத்துப்பாங்க, நிலத்தை எடுத்துப்பாங்க, பணத்தை எடுத்துப்பாங்க, நகையெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற படிப்பை மட்டும் யாராலும் எடுத்துக்கவே முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனுக்கும் தேவை அப்படின்றத தனுஷ் அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்லியிருப்பாரு. இதேதான் நம்ம முதல்வர் அவர்களும் சொன்னாரு. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஆனா கல்வியை மட்டும் யாரால எடுக்க முடியாது. கல்வி மட்டும் ஒரு மாணவனுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த மாணவன் அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவன் இங்க இல்லை எங்கன்னா இன்னும் போய் பொழைச்சுப்பான். அதனால கல்வியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கல்வியை கட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேஸ்மெண்ட் போட்டு என்ன பண்ணிருங்க கட்டமைச்சிருக்காங்க. இந்த கல்வி கட்டமைப்பை குலைக்கணும், உடைக்கணும், இந்த வளர்ச்சியை வந்து வீழ்ச்சியாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் பாஜக என்ன பண்ணாங்க, செயல்படுத்தப்படுத்தாங்க. ஆனா இங்க அதை அனுமதிக்கவே இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீட் அப்படின்ற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி அனுமதிச்சு. ஆனா தொடர்ந்து என்ன பண்றாங்க, எதிர்த்து அந்த நீட் விலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு போராடிட்டு இருக்கு. இதுக்கும் ஒரு சப்பு கட்டு கட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீட்டு விலக்குற நீங்களே ஏன் விலக்கு, நீட்டு விலக்குறது வந்து இங்க தமிழ்நாடு அரசு கையில இல்ல, மத்திய அரசு கையில இருக்கு. மத்திய அரசு நினைச்சாதான் அதை நீக்க முடியும். ஏன் நீங்க கூட்டணியில இருக்கீங்களா, அதை நீக்க சொல்லி ஏன் நீங்க நிர்பந்தம் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப எடப்பாடி பழனிசாமி கதைக்கு வருவோம். இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயிலுக்குள்ள நீங்க காசு போடுறீங்க, கோயில் வளர்ச்சி அடையணும்னு காசு போடுறீங்க, இந்த காசை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. படிப்பறிவு கொடுக்க கூடாதுன்னு எப்படி பாஜக நினைக்குதோ அதே பிரதிபலிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரு ஏழை எளிய மாணவனுக்கு அறநிலைத்துறை சார்பா கல்லூரிகளை கட்டுறாங்க, கலை அறிவியல் கல்லூரி கட்டுறாங்க. மாணவனுக்கு எப்படியாச்சுன்னா, அதாவது காசு கொடுத்து படிக்க முடியாதவங்கள அறநிலைத்துறை சார்பா கட்டப்படுகிற அந்த கல்லூரி சார்பா அவங்களுக்கு வந்து எப்படியாச்சுன்னா கல்வி கொடுக்கணும். எல்லா மாணவர்களும் எல்லா மனிதர்களும் கல்வி கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கில தான் அறநிலைத்துறை சார்பா என்ன பண்றாங்க, கல்லூரிகளை வந்து என்ன பண்றாங்க கட்டமைச்சு அந்த கட்டமைப்புல மாணவர்கள் வந்து பயன்பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு முழுச்சோட தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோயில்ல இருக்கிற விடுற காசெல்லாம், உண்டியில விடுற காசெல்லாம் எடுத்து கல்லூரி கட்டுறாங்க, ஏன் கல்லூரி கட்டுறதுக்கு இவங்களுக்கு காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இது எல்லாமே சதி செயல் அப்படின்ற ஒரு விஷயத்துல பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் யாருமே சதி செயலா பாக்குறதே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு வரப்பிரசாதமா தான் பாக்குறாங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு வந்து கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முழுமூச்சோட என்ன பண்றாங்க, கட்டமைப்புகிறாங்க. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான கல்வி தொகையை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அலர்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரமாட்டேன்னு சொன்னாங்களோ, நாங்க வந்து சோர்ந்து போயிட மாட்டோம், நாங்க வந்து பின்வாங்க மாட்டோம். எங்களுடைய மாணவர்களுக்கு, எங்களுடைய தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியை இதை விட அதிகமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 40,000 கோடி என்ன பண்ணாரு நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு, ஒதுக்கி இருக்காரு கல்விக்காகவே. சோ இப்பேற்பட்ட ஒரு மாநிலத்துல பிறந்து இப்பேற்பட்ட ஒரு மாநிலத்தில் ஆண்ட எடப்பாடி பழனிசாமி இப்ப பாஜகவுக்கு முழுக்க துணை போறாரு. பாஜக என்ன நினைக்குது, கல்வியில பின்தங்கி இருக்கணும் தமிழ்நாடு, கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடாது அப்படின்னு நினைக்குது. அவங்களுக்கு ஒத்து உதுற மாதிரியே ஜால்ரா அடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு கல்வி கொடுக்கறதுல இந்த அறநிலைத்துறை சார்பா ஒரு வெறிச்செயலை வந்து என்ன பண்றாரு, அவர் என்ன பண்றது விதைச்சிருக்கிறாரு. ஒரு தவறான ஒரு மெசேஜ் என்ன பண்ணிருக்காரு, விதைச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதுதான் எல்லாருமே சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை போயிட்டு பாஜக கூட இணைச்சாரு, முழுசா பாஜக மாறின அதிமுகவை பாருங்க, முழுசா சங்கியா மாறின எடப்பாடி பழனிசாமியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கண்டனங்கள் ஏற்படுது. எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து ட்ரிக் பண்ணி விடுறாரு பாருங்களேன். நீங்க போயிட்டு புண்ணியத்துக்காக போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, காசு போடுறீங்க, ஒரு கோயில் வளர்ச்சி அடையணுன்றதுக்காக காசு போடுறீங்க. ஆனா அந்த காசை எடுத்து போயிட்டு கல்லூரி கட்டுறாங்க. ஏன் கல்லூரி வந்து கோயில் அறநிலைத்துறை சார்பா வருகிற காசுல தான் எடுத்து கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனா வெள்ளை அறிக்கை எதனா வந்துதா, இல்ல நீங்க எதனா பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அறநிலைத்துறை சார்பா வருகிற காசு அறநிலைத்துறை சார்பா கட்டப்படுகிற கல்லூரிகளுக்கு மட்டும்தான் செயல்படுதே கண்டி
தனியா வந்து கல்வி பள்ளித்துறைக்கு வந்து என்ன பண்ணல, அலர்ட் பண்ணல அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. இந்த பேசிக்க கூட எடப்பாடி பழனிசாமியால புரிஞ்சுக்க முடியாம எப்படி பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு கல்வி அறிவை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்குதோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் நினைக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் விதை. எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து வந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவுடைய கொள்கையின் வார்த்தைகளா தான் வருது. பாஜகவை நீங்க திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கட்சியை முழுசா போயிட்டு எப்படி சரத்குமார் போய் இணைச்சாரோ அதே போல அதிமுக போயிட்டு பாஜக கூட இணைச்சுக்கோங்க, நீங்க பாஜக குஷிப்படுத்திங்க. ஆனா அதை விட்டுட்டு தமிழ்நாட்டு மேல, தமிழ்நாட்டு மக்கள் மேல, தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல இப்படி ஒரு வெறிச்செயலான பேச்சுகளை நீங்க பேசாதீங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசின கருத்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அருவருக்கத்தக்கதான கருத்து அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாச்சுன்னா கால் ஊன்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அதிமுக மேல ஏறி சவாரி பண்றாங்க. இதற்கு அதிமுக முழுக்க முழுக்க சிவப்பு கம்பள விரிச்சு நீங்க வாங்க, உங்க எந்தெந்த திட்டங்களை நீங்க வந்து செயல்படுத்தணும் அந்தந்த திட்டங்களா தமிழ்நாட்டுல செயல்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பு கம்பளத்தை போட்டு விரிக்கிறாங்க அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு மக்கள் சரியான ஒரு தக்க பாடம் கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. பாஜகவினுடைய கொள்கைகளை அதிமுக உயர்த்தி பிடிக்கட்டும், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. அது யார வேணாம்னு சொல்ல, ஆனா அது தமிழ்நாட்டு மேல, தமிழ்நாட்டு மக்கள் மேல திணிக்க கூடாது அப்படின்றது தான் உண்மையான செய்தியா இருக்கு. இத மக்கள் உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மை. நிறைய கல்வி ஆராய்ச்சியாளர்கள், நிறைய கட்சியினர் வந்து என்ன பண்றாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்ப பொதுமக்கள் மத்தியில ஒரு கேள்வி வைக்கப்படுது, அப்படி கொடுத்தா என்னையா தப்பு, அப்படி கொடுத்தா என்ன தப்பு, கல்வியும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றல, சரஸ்வதியை வச்சுதான் கல்வியை வந்து என்ன பண்றோம், நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். அந்த தெய்வத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், கல்வியை வந்து நம்ம என்ன பண்றோம், படிக்கிறோம். அப்படி தெய்வத்துக்கு வர காசை எடுத்து கல்விக்கு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்ற ரேஞ்சில எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு எதிராகவே மக்கள் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தெளிவா தான் இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் எதனா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், எதனா ஒரு விஷயத்தை மடைமாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கிலேயே என்ன பண்றாரு, செய்யறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாருன்னா, நம்ம தெய்வத்தை வச்சு கல்விக்கு நம்ம ரூட்டை திருப்பி விடுவோம், மக்கள் எதிர்ப்பு அதிகமா வரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இங்க மக்கள் கல்வியை தெய்வத்தையும் பிரிச்சு பார்க்கறதுக்கே விரும்பல. கல்வியும் தெய்வமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரஸ்வதி தானே நம்ம கல்வியின் அடையாளமா வச்சு கும்பிட்டு இருக்கோம், அப்படி எப்படி நீங்க பிரிப்பீங்க? சோ அதனால கோயிலுக்கு வர நிதியை அப்படி கல்விக்கு செலவழிச்சா என்ன தப்புங்கிறேன் அப்படின்ற ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து என்ன பண்றாங்க, கேள்வி கேட்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுனது ஒண்ணு, மாட்டிக்கிறது ஒண்ணா ஒரு விஷயமா இருக்கு. ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டோமே, இப்ப மக்கள் மத்தியில நம்மளுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைச்சு பேசணும், ஆனா இங்க மக்கள் உஷாரா இருக்கிறாங்க, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு சவுக்கால் அடிச்ச மாதிரி தான் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி பேசுனதுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தான் எல்லாருமே சொல்றாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. கோயிலுக்கு வர வேண்டிய காசை வந்து கல்விக்கு பயன்படுத்தினா தப்பு கிடையாது, இந்த எதுல எதுவுமே சதி செயல் கிடையாது, இது எல்லாமே நல்ல செயல் தான் அப்படின்னு மக்கள் வந்து பேசுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லூரி கட்டுறது, கோயிலில் விழுகிற காசு எடுத்து கல்லூரி கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா சதி செயல் அப்படின்னு சொல்றாரு. கல்வியின் வளர்ச்சிக்கு முழுசா எதிரா நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மாணவருடைய கல்வி நலன்கள்ல அவர் என்ன பண்றாரு, முழுசா எதிரா நிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எப்படி பாஜக வந்து கல்வியில வந்து இங்க வளர்ச்சி அடையக்கூடாது, மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்க கூடாது, அவங்க குலத்தொழில தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முழு மூச்சோட என்ன பண்ணாங்க, செயல்படுத்துறாங்க. இதற்கு ஆதரவாகவே எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் அப்படின்றது நிதர்சனம் உண்மை. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.